கால் ஆஃப் டியூட்டியில் எல்லாத்துக்கும் தெரியாத ஒரு விஷயம், எல்லாருக்கும் தெரியாதுன்னு சொல்ல மாட்டேன், ஒரு சில பேருக்கு தெரியல. அது என்னென்னா, அந்த கண்ணில் வந்து கோல்டன் கலரு, அப்புறம் அந்த மாதிரி லாக் ஆகிருக்கும் பற்றியில் அந்த ஸ்கின்னெல்லாம் எப்படி அன்லாக் பண்ணுறதுங்கிறது தெரியாது. நார்மல் ஸ்கின்னு தான் நமக்கு அன்லாக் ஆகிருக்கும். மற்றபடி இந்த கோல்டன் கலரு, இந்த ரேராக உள்ள கலர்லாம் அன்லாக் ஆகிருக்காது. அது எப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன். இன்னொன்று கன்னை வந்து எப்படி அப்கிரேட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அப்கிரேட் பண்ணுறது நிறைய பேர்த்துக்கு தெரியும், பட் இருந்தாலும் அதை சொல்லிவிட்டு நான் வந்து இந்த கலர் வந்து எப்படி அன்லாக் பண்ணுறதுங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன். நான் இந்த டைப் 25 எடுத்துக்கிறேன். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்கிரேட் நான் பண்ணியிருக்க மாட்டேன். அதாவது நான் விளையாண்டுருக்கவே மாட்டேன். ஒரே ஒரு மேட்ச் தான் எடுத்துருப்பேன். அதுக்கு தான் அந்த 3 பேட்ச் ஆகிருக்குது. இது வந்து நான் எந்த ஒரு இதுவும் எனக்கு அன்லாக்கே ஆகிருக்காது. அதாவது இன்னும் நான் கன்னை டெவலப் பண்ணல. இந்த கன்னை வச்சு விளையாண்டா தான் எனக்கு வந்து அப்கிரேட் ஆகும். நீங்கள் விளையாடாமலும் இதை அப்கிரேட் பண்ணலாம். இப்போ மேலே இருக்குது பற்றியலா அந்த 3 பேட்ச்சு எக்ஸ்பிங்கிற வவுச்சர் இருக்குது பற்றியலா, அதை வந்து நீங்கள் எத்தனை வச்சுருக்கீங்களோ அத்தனை வச்சு வந்து நீங்கள் இதில் அப்கிரேட் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிறது தான் நீங்கள் எத்தனை அந்த ஸ்டார் மாதிரி இருக்குது பற்றியலா, அந்த அது வந்து உங்களுக்கு நீங்கள் கன்னை வச்சு விளாட அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் வந்து மொத்தமாக இதை முடிக்கணும்னா ஒரு 5000 பாயிண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதாவது அதெல்லாம் சிம்பிளாக நீங்கள் எடுத்துடலாம். ஒரு 10 மேட்ச் போட்டிங்கன்னா ஒரு கன்னே லெவலப் பண்ணி முடிச்சிடலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ரெக்கமெண்ட் அட்டாச்மெண்ட் அப்படின்னு போட்டிருக்குதுல்ல, அதுக்குள்ளே போனீங்கன்னா வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அட்டாச் பண்ணி கொடுக்கும். நீங்கள் வந்து ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மேட்ச் போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுல்லாக கன்னை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ்லாம் போட்டு கொடுத்துரும். அந்த மாதிரியும் இருக்குது இதில். இப்போ அடுத்து வந்து இந்த பற்றியெல்லாம் இந்த கோல்டன் கலர் வந்து லாக் ஆகிருக்கும். இதெல்லாம் வந்து பேசிக் கலர். இதெல்லாம் நார்மலாக நீங்கள் விளையாடையில் அதுவே அன்லாக் ஆகிக்கிட்டே வரும். ஒரு 20 மேட்ச் போட்டிங்கன்னா இதில் இருக்க கலர் எல்லாம் அன்லாக் ஆகிரும். ஆனால் அந்த கடைசியாக இருக்கிற ஒரு கலர் மட்டும் அதை நான் காட்டுறேன். அந்த கலர் மட்டும் அன்லாக் ஆகிறதுக்கு நீங்கள் இந்த மிஷின்ஸ் முடிக்கணும். கீழே வந்து 50 கில் எடுக்கணும். அது எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்லாமல், அதாவது நீங்கள் லெவலப் பண்ணுறதுக்கு கன்று வந்து ஸ்கோப்பு, பட்டு, ட்ரிகரு, சைலன்சர்லாம் கிடைக்கும்ல, அதெல்லாம் போடாமல் இதை வந்து நீங்கள் இந்த 60 கில்லையும் எடுக்கணும். அந்த மாதிரி இருந்தால் இந்த கலர் ஃபுல்லாகவே உங்களுக்கு அன்லாக் ஆகிரும். இது அன்லாக் ஆன உடனே உங்களுக்கு வந்து கோல்டன் கலர் அன்லாக் ஆகிரும். நான் வந்து ஸ்னைப்பரில் வந்து எல்லா மிஷினும் முடிச்சிட்டேன். கலர் எல்லாத்தையும் அன்லாக் பண்ணிட்டேன். கோல்டன் கலரே எனக்கு அன்லாக் ஆகிடுச்சு. நான் காட்டுறேன். இது வந்து கோல்டன் கலர் அன்லாக் ஆகிடுச்சு. ஆனால் நமக்கு வந்து இந்த கோல்டன் இந்த கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஒரு இருக்கிற கலர்லேயே ஒரு லெஜெண்டான ஒரு கலர்னு சொல்லலாம். இந்த கலர் எடுக்கிறது தான் நான் மிஷின்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக முடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து 120 மேட்ச் நம்ம ப்ளே பண்ணியிருக்கணும். குறைஞ்சது ஒரு 10 கில்லாச்சும் எடுத்துருக்கணும். ஒரு 10 கில் எடுத்து நீங்கள் வந்து ஒரு 120 மேட்ச் போட்டிருந்தால் தான் இது உங்களுக்கு அன்லாக் ஆகும். மற்றபடி இந்த கலர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிங்க் அண்ட் ப்ளூ கலர் மேட்ச் பண்ண மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கலர் வந்து நீங்கள் வந்து இருக்கிற வெப்பன் எல்லாத்துலேயும் கோல்டன் கலர் வந்து அன்லாக் பண்ணியிருந்தால் தான் அந்த கலர் உங்களுக்கு கிடைக்கும். சில்வர் கலரும் அதே மாதிரி தான். அவ்வளோதான் இருக்கிற. எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் கொஞ்சம் இப்போ தான் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன். அதனால் ஃப்யூச்சரில் வந்து இன்னும் நிறைய கால் ஆஃப் டியூட்டியில் வந்து நிறைய அப்டேட்டு, இன்னும் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நான் தமிழில் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, பாய்.